இந்த உலகத்துல வீரனா பிறக்கிறது முக்கியமில்ல, வீரனா மாறுறது தான் முக்கியம். அப்படி ஒரு வீரன் ஒரு சாதாரண விவசாயி. பெயர் மாறன். அவனுக்கு அரசியல் தெரியாது, ஆயுதம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் உழைப்பு மற்றும் இந்த மண். தினமும் போல ஒரு காலை சூரியன் மெதுவா எழுந்துச்சு. பசுமையான வயல்ல மாறன் உழுதுகிட்டு இருந்தான். இந்த நிலம் இருந்தாதான் என் குடும்பம் சிரிக்கும்னு அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அப்பதான் திடீர்னு மண் நடுங்க ஆரம்பிச்சது. என்ன இது? மாறன் காலடியில் மண் வெடிச்சது. அந்த வெடிப்புக்குள்ள இருந்து 1000 ஆண்டுகளாக உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மாய நாகம் மெல்ல மெல்ல வெளியே வந்தது. கண்களில் தீ, உடம்பு முழுக்க மந்திர சக்தி. 1000 ஆண்டுகளாக இந்த நிலம் என் வசம் நாகம் கர்ஜிச்சது. அத பார்த்ததும் கிராம மக்கள் எல்லாம் அலறிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க, உயிர் இருந்தா போதோன்னு. ஆனா அந்த வயல்ல ஒருத்த மட்டும் நின்னுகிட்டு இருந்தான். அவன்தான் மாறன். கையில் அரிவாள், கண்களில் பயம் இல்ல, தைரியம் மட்டும். இந்த நிலத்தை யாருக்கும் விட்டு கொடுப்பதில்லேன்னு அவன் நிமிர்ந்து நின்னான். நாகம் சிரிச்சது. சாதாரண மனிதனே, உன் உயிர் உனக்கு வேண்டாமான்னு கேட்டது. அப்போ மாறன் சொன்ன வார்த்தைதான் அவனை வீரனாக்கிச்சு. உயிர் போகலாம், ஆனா நேர்மை போகக்கூடாது. அடுத்த நொடி நாகத்தின் மந்திர தாக்குதல் மாறனை தூக்கி வீசியது. உடம்பு வலிச்சது, உயிர் போகும் அளவுக்கு. ஆனா மாறன் எழுந்தான். ஏன்னா அவன் போராடினது உயிர்க்காக இல்ல, அவனோட நிலத்துக்காக. அவனோட தைரியத்தை பார்த்து நாகத்தின் கண்களில் கோபம் கரைந்தது. உன் தைரியம் என் கோபத்தை வென்றது நாகம் சொன்னது. அதுக்கப்புறம் அந்த நாகம் தங்க ஒளியோட வயலுக்கு ஆசிர்வாதம் கொடுத்தது. வறண்ட மண் செழிச்சது, பயிர்கள் பொன்னா மாறிச்சு. அந்த நாள்ல இருந்து மாறன் ஒரு விவசாயி மட்டும் இல்ல, அவன் அந்த நிலத்தோட காவலன். அதனாலதான் இந்த கதை நமக்கு